அலோ பிளவுஸ்ல அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஷோல்டர் கால்குலேஷன் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாமா மேம்? கஸ்டமரே நம்ம கிட்ட வர்றது இல்லாம யாரோ ஒருத்தர்கிட்ட அளவு பிளவுஸ குடுத்து விடுறாங்க. நீங்க ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன்னா மேக்ஸிமம் கிராமத்து சைடுல வந்து ஆளுங்க வராம யாரோ ஒருத்தர்கிட்ட குடுத்து விட்டுறாங்க. நம்ம அத வச்சுதான் மெயின்டெனிங் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த கிளாஸுக்குள்ளனாலும் ஒரு அளவு பிளவுஸ வச்சு எங்களுக்கு எப்படி நாங்க அதுல இருந்து நம்மளுடைய முறை பிரகாரம் எப்படி செய்யலாங்கிறத மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் அதனாலதான் நான் மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நான் டைரக்டா இது ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இது செகண்ட் பிளவுஸ் அப்படின்னு போகலாம். ஆனா இதுல டவுட் இருக்கும்போது நான் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் கடைசி கிளாஸ் வரைக்கும் டவுட்டே தான் வந்துட்டு இருக்குமே ஒழிய நம்மளால ஒரு கான்பிடென்ட்டா ஒரு பிளவுஸ வந்து மார்க் பண்ண முடியாது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த டவுட்டினுடைய கிளாரிபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மேம் ஒரு சின்ன டவுட்டுங்க மேம். கலைமணிங்க மேம். சொல்லுங்க மேம். இப்ப ஷோல்டர் பை 2ன்னு சொல்றோம் இல்லைங்க மேம். இப்ப வந்து ஆர்ம் ஹோல் லென்த் அது டிஃபரெண்ட் வருமாங்க மேம்? பாடி நம்மளோட ஓனா நம்மளே ஒரு செல்ஃபா மெஷர் பண்றதுக்கு ஒரு டேப் காமிச்சீங்க ஆமா ஆமா இல்லைங்களா? ஆமா அது அந்த மாதிரி டூல்ஸ் வந்துட்டு பார்த்து அது ஓகே மேம். வேற ஏதாவது டூல்ஸ் எல்லாம் வாங்கணுங்களா பிளவுஸ்க்கு? இல்ல நான் மெயினா சொல்றது அந்த டேப் உங்களுக்கு ஓனா வைக்கணும்னா இந்த மாதிரி சின்னதை எல் ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஆம்ஹோல் கர்வ் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் தான். ஓகே. இது தவிர்த்து நம்ம வேற எதுவும் வேண்டாம் வேண்டாம். வேற எல்லாம் உங்க டேப் மார்க்கர் இது எல்லாமே நீங்க நீடில் லாங் நீடில் வச்சிருப்பீங்க. இப்ப பிரின்சஸ் கட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் இதே போதுங்க. நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் டூல்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்றேங்க. ஆம்ஹோல் கர்வா இருந்தாலும் சரி, இந்த இது எல்லாமே இப்ப கிளாஸ் நம்ம எடுக்கும் போது இத சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இந்த கொஞ்ச காலம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுல இருந்துதான் இதெல்லாமே. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறது ஒரே ஸ்கேலு, ஒரே நீடில், சிசர் ஒண்ணு, இவ்வளவுதாங்க. வேற எந்த டூல்ஸுமே எக்ஸ்ட்ராவா நான் யூஸ் பண்ணனதே இல்லைங்க. ஆனா நம்ம வீடியோஸ் போடும்போது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இது வந்து ஷேப் வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணாதான் முடியும். அப்படிங்கும் போது நம்ம ஒரு சில டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கேங்க. ஓகே ஓகே. ஏன்னா நான் ஆன்லைன்ல வாங்கினேன். ஒரு மத்ததெல்லாம் தெரிஞ்சது ஒண்ணு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது பிரின்சஸ் கட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் எதுலயும் பார்த்தது இல்ல பிரின்சஸ் கட்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய பெருசா ஒரு ஸ்கேல் ஒண்ணு நம்ம இது மாதிரி இருக்குங்க. நம்ம ஸ்கொயருமே ஒன் சைடு கர்வ் வர மாதிரி இருக்கு. நமக்கு தேவை நம்ம ஃப்ரீ ஹேண்டா போடுற டிராயிங்க்கு தான் அது. கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளே போட்டுக்கலாம். அது நம்ம இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சே கூட நம்ம அதை போட்டுக்கலாம். பர்டிகுலரா வேணும்ன்றது இல்ல. நானுமே இப்பதான் ஒவ்வொன்னா வாங்கி பாக்குறேன் அது யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஆனா நம்ம அவசரத்துக்கோ நம்ம நினைக்கிற மாதிரியோ அது டக்குன்னு யூஸ் பண்றதுன்னா இந்த எல் ஸ்கேலும் நம்ம ஆம்ஹோல் கர்வ் மட்டும் இருந்தாவே போதுங்க. ஓகே தேங்க்யூ மேம். மேம் சொல்லுங்க. அலோ பிளவுஸ்ல அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஷோல்டர் கால்குலேஷன் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாமா மேம்? ஷோல்டர் கால்குலேஷன் போடணும்னா அவங்களுடைய கரெக்டான ஷோல்டர் அளவு உங்களுக்கு வேணுங்க. மெயினா நெக் டீப் அதுல அளவு பிளவுஸ்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? செஸ்ட் ரவுண்டும் நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஷோல்டர் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் ப்ராப்பரா நம்ம பிளேஸ் பண்ணி நீட்டா அயன் பண்ணியே வச்சா கூட நம்ம கரெக்டான அளவு தான் எடுக்கிறோமா அப்படிங்கறது ஒரு டவுட் வரும். அப்படி இல்லாட்டினா நீங்க அந்த நெக்குக்கும் நெக் டு நெக் எப்படி இருக்கோ அதை பாத்தீங்கன்னாலுமே போதும். ஆனா உங்களுக்கு அதை வச்சு நம்ம தைக்கலாம். எல்லாருக்குமே கரெக்டா தான் வருது. ஆனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷோல்டர் அளவு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு அளவு கையில இருந்தாலுமே ஒரு ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், இந்த 4 மட்டும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவு பிளவுஸை விடவே நீங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா அவங்களுக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே. ஏன்னா ஒரு அளவு பிளவுஸ் அப்படிங்கும் போது அவங்க வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி வேற ஒரு ஃபார்மேட்ல இப்படிதான் அவங்க வந்து தைச்சிருப்பாங்க. அப்ப நம்மளுடைய இதை வந்து நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. நம்மளோட பினிஷிங்கோ ஃபிட்டிங்கோ அவங்களுக்கு தெரியவும் வாய்ப்பு இல்லை. அப்போ நம்மளோட ஃபிட்டிங் பினிஷிங் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இடுப்பு இறக்கம், இடுப்பு சுற்றளவு, இது எல்லாமே நம்ம அதுல பாத்துக்கலாம். ஆனா அவங்க கரெக்டான செஸ்ட் ரவுண்டா, மிடில் செஸ்ட் கரெக்டா இருக்கா, ஷோல்டர், ஆம்ஹோல், இந்த 4ம் உங்ககிட்ட மறுபடியும் நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அப்ப அதை யூஸ் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஆனா இந்த நார்மல் பிளவுஸ் அளவு வாங்கும் போது மட்டும்தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்.
அது எவ்வளவு இழுத்தாலும் இழுத்துட்டே தான் போகும். அப்ப வந்து நமக்கு என்ன அளவு தான் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதும் அவங்க பாடி மெஷர்மெண்ட் நீங்க முக்கியமான இடுப்பு சுற்றளவுக்கோ செஸ்ட் ரவுண்டுக்கோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரும். சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம வந்து கஸ்டமரே நம்ம கிட்ட வர்றது இல்லாம யாரோ ஒருத்தர்கிட்ட அளவு பிளவுஸ் கொடுத்து விடுறாங்க, நீங்க ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஏன்னா மேக்சிமம் கிராமத்து சைடுல வந்து ஆளுங்க வராம யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டாராங்க, நம்ம அதை வச்சுதான் மெயின்டைனிங் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த கிளாஸுக்குள்ளனாலும் ஒரு அளவு பிளவுஸ வச்சு எங்களுக்கு எப்படி நாங்க அதுல இருந்து நம்மளுடைய முறை பிரகாரம் எப்படி செய்யலாங்கிறத மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, மேக்சிமம் நம்ம ஒரு அளவு பிளவுஸ்ல அளவு எடுக்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே என் வீடியோஸ்ல தான் செஸ்ட் ரவுண்டு 3 பக்கம் எடுப்பேன், வெயிஸ்ட் ரவுண்டு அந்த ஃப்ரண்ட் டாட்ல இருந்து டாட் டிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாமே நான் எடுத்துருவேன். நீங்க செஸ்ட் வந்து கால்குலேஷன் ஷோல்டர் கால்குலேஷன் போடும்போது மட்டும் செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நீங்க அதை 8ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச் சேர்த்திக்கோங்க அப்படிங்கிற கால்குலேஷன் தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் மறுபடியும் அளவு எடுத்து காட்டுறேன், அளவு இது பண்ணி சொல்றேன், நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் அது இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நீங்க அளவு பிளவுஸ 4ஆ ஃபோல்டு பண்ணி கரெக்டான அந்த இதுல வச்சு பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டா புரியும். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே, இப்ப இந்த மாதிரி நான் இப்ப சொல்லி கொடுத்துருக்க பேசிக்கான இந்த கால்குலேஷன் எல்லாமே நீங்க கரெக்டா உங்களுக்கு இப்போ டக்குன்னு ஒரு அளவு எடுக்கும் போது எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம ஒரு ஷோல்டர் இவ்வளவு வைக்கணும், ஆம்ஹோல் இவ்வளவு வைக்கணும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு கான்பிடென்டா இருந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து கட்டிங் போடும் போதுமே உங்களுக்கு இந்த மாதிரி இதுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? அதனாலதான் நான் மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நான் டைரக்டா இது ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இது செகண்ட் பிளவுஸ் அப்படின்னு போகலாம். ஆனா இதுல டவுட் இருக்கும்போது நான் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் கடைசி கிளாஸ் வரைக்கும் டவுட்டே தான் வந்துட்டு இருக்குமே ஒழிய நம்மளால ஒரு கான்பிடென்ட்டா ஒரு பிளவுஸை வந்து மார்க் பண்ண முடியாது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த டவுட்டினுடைய கிளாரிபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்ப இதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் போதும் நீங்க பிராக்டிஸ் வீட்டுல பண்ணும் போதும் தான் ஒரு கட்டிங் போடும்போது இந்த இடத்துல இந்த அளவு நான் வைக்கிறேன் அப்படின்னா ஆமா இந்த அளவுக்கு இந்த அளவு வச்சிருக்காங்க, அப்ப அதே தான் நம்மளும் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வருங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப மெஷர்மெண்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, அதை வந்து கரெக்டா எடுங்க. திரும்ப திரும்ப அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதை வந்து உங்களுக்கு முக்கியமானதை வந்து நீங்க உங்களுடைய நோட்னுடைய ஃப்ரண்ட் பேஜ்லயே எழுதி வச்சுக்கணும். இப்போ ஒரு ஷோல்டர் கால்குலேஷனா ஒரு இதுவா அது வந்து நல்லாவே கலர் இதை யூஸ் பண்ணி ஸ்கெட்சை யூஸ் பண்ணி மெயினான விஷயங்களை வந்து கரெக்டா எழுதி அதை ரிப்பீட்டடா பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெஷர்மெண்ட்டை போட்டு கால்குலேஷன் போடுறதை விட நம்ம என்ன கலர்ல எங்க எழுதி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே நம்ம மைண்டுக்கு தெரியும். அப்ப டக்குன்னு நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கட்டிங் போடலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளவுஸுக்குமே உட்காந்து அளவு போட்டு அதுக்கு இதை மைனஸ் பண்ணும் இது பண்ணும் இப்படின்ட்டு இவ்வளோ கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு கட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால ஃபார்முலா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கரெக்டா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எதை நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் ஷோல்டர் ஒரு கால்குலேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க செப்பரேட்டா அதுக்கு எந்த ஒரு ஈஸ் அலவன்ஸோ சீம் அலவன்ஸோ கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி அது எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு. அதனால நீங்க மறுபடியும் அதுல சீம் அலவன்ஸ் சேர்த்தணும், இந்த இடத்துல ஈஸா இப்ப இந்த ஒரு கால்குலேஷன் போட்டுட்டீங்கன்னா எல்லாமே டோட்டல் இவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் நீங்க எந்த அளவுமே நீங்க சேர்த்த தேவையில்லை. அப்போ உங்ககிட்ட இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எல்லா கால்குலேஷனுமே சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறது 3 விஷயம் மட்டும்தான் நான் இதுல சொல்லல. அதாவது பஸ் பாயிண்ட், அந்த டிஸ்டன்ஸ், அந்த அந்த இது மட்டும்தான், அந்த டாட்டினுடைய இது மட்டும்தான். மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால உங்களுடைய கால்குலேஷனுக்கு நீங்களே வந்து செஸ்ட் ரவுண்டு ஒன் சைடு இவ்வளவு வரும், வெயிஸ்ட் ரவுண்டு இவ்வளவு வரும், இதுக்கு ஷோல்டர் இவ்வளவு வரும், அந்த மாதிரி எல்லாமே நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கட்டிங் போடும்போது உங்களுக்கு அதை அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மேம் ஒரு சின்ன டவுட்டுங்க மேம். கலைமணிங்க மேம். சொல்லுங்க மேம். இப்ப ஷோல்டர் பை 2ன்னு சொல்றோம் இல்லைங்க மேம், இப்ப வந்து ஆம்ஹோல் லென்த் அது டிஃபரெண்ட் வருமாங்க மேம்? 1/2 வைக்கும் போது நம்ம ஷோல்டரும் அதே 1/2 தான் வைப்போம். ஆனா ஷோல்டருக்கு வந்து நம்ம ஸ்லோப் கொடுப்போம். சரிங்களா? அப்போ வந்து அந்த 1 இன்ச் வந்து அதுல மைனஸ் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டா நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்ல அதுவே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு அதுல வந்துடும். அப்ப ஷோல்டருடைய உயரம் பாத்தீங்கன்னா மேல ஸ்லோப் 1 இன்ச் கொடுக்குறோமா, 3/4 இன்ச் கொடுக்குறோமா, 1.25 இன்ச் கொடுக்குறோமா, அந்த அளவு நமக்கு வந்து அது ஷோல்டர் லென்த்லயே நமக்கு வராது, ஆம்ஹோல் லென்த்லயே வராது. அப்ப மீதி இருக்கிறது தான் நமக்கு உயரம். அதுக்குள்ள நீங்க வந்து ஆம்ஹோல் ஃபிட்டிங் வருதா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம்.
அதே மாதிரி நம்ம நல்லா மேல தூக்கி நம்ம ஒரு போட் நெக் வைக்கிறோம்னா அதுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கூட நம்ம கொடுக்க தேவையில்லை. அது அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சாவே உங்களுக்கு பினிஷிங் நல்லா வரும். அந்த மாதிரி வர இடத்துல நீங்க செஸ்ட் ரவுண்ட 6ஆ பிரிச்சு என்ன உயரம் வருதோ அதை வந்து நீங்க வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். ஆம்கோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுட்டே வேண்டாங்க. உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்லோப் கொடுக்குறீங்களோ அதுக்கு கீழே உங்களுடைய நம்ம செஸ்ட் ரவுண்ட வந்து நீங்க 6ஆ டிவைட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்குள்ள மார்க் பண்ணி பாருங்க. சப்போஸ் வரலன்னா கொஞ்சம் டவுன் பண்ணுங்க, அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேல ஏத்திக்கோங்க, அவ்வளவுதான். இதுல ஃபார்முலா எல்லாருமே எத்தனை பேர் கிளாஸ் எடுத்தாலும் அந்த அட்ஜஸ்டபிள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற கால்குலேஷன் வேணா மாறி வரலாமே ஒழிய ஷோல்டர் அந்த ஆம்ஹோல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ள செட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்கு கால்குலேஷன் வந்து நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. ஒரு சிலர் சீம் அலவன்ஸோட சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஈஸ் அலவன்ஸ் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வருதோ அதை சொல்லுவாங்க. அது எல்லாமே மாறி வரலாம். ஆனா அந்த ஆம்ஹோல் ரவுண்டு அதுக்குள்ள செட் ஆகணும், அவ்வளவுதான். நான் சொல்றது ஒரே ஃபார்முலா தான். நீங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதுல 1/2 அதுல செட் ஆகணும். சீம் அலவன்ஸை தவிர்த்துட்டு அளந்து பாருங்க அப்படின்னு. அதே மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். மேம் ஸ்லோப்புக்கு ஏதாவது கால்குலேஷன் இருக்குங்களா மேம்? அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம கால்குலேட் அட்ஜஸ்ட் பண்றோம்ல மேம், ஆமாங்க. அது வந்து அந்த மேல் ஷோல்டரோட இத விட்டுட்டு பண்ணணுமா இல்ல அந்த ஷோல்டர் மேலேந்தே பண்ணணுமா மேம்? சீம் அலவன்ஸை விட்டுட்டு தான் பண்ணணுங்க. விட்டுட்டு. ஆமா. ஓகே ஓகே மேம். ஷோல்டர் அளவு வந்து நெக்ல இருந்து கால்குலேஷன் பண்ண சொல்லிட்டீங்க. நம்மளுக்கு ஷோல்டர் அளவு கிடைச்சிருச்சு மேடம். நெக்குடைய அகலம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை எதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நெக்குடைய அகலம் கிடைக்கிறது. இன்னொரு தடவை